எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னைக் காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் தொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் தொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே.
காஞ்சிபுரம் பேராலயத்தின் பேரவை அவர்களையும் இருவரையும் நம்முடைய பல திருச்சபையின் சார்பாகவும் இங்கே இருக்கிற இறைவன் சார்பாகவும் காரணங்களை நாம் இருக்கிற அனைத்து இறையடியார்கள் சார்பாகவும் அருள்கள் இறைவன் அருளுடைய சார்பாகவும் மரியை பெர்னாண்டஸ் ஜான் விஷாகுமாரி அவருடைய மகன் நிரோஷன் முதன்முறையாக இயேசுவை பக்தர்களுடைய இதயத்தில் காணப்படுகிறார் வரவேற்கப்படுகிறார். ஆகவே பெற்ற ஞானஸ்தானத்திலே உறுதியடைந்து கிறிஸ்துவை உணர்ந்து அதில் ஆன்மீகத்தில் வளர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வில் உணர வேண்டும் என்றும் சிறுவர்களை வாழ்த்தி நாம் வரவேற்கிறோம். குழந்தை சிறுவர் அற்புத உபதேசத்தை போல ஞானத்திலும் அறிவிலும் உடல் மனத்திலும் வளர்ந்து வாழ்வில் உணர வேண்டும் என்றும் மரியை பெர்னாண்டஸ் நிஷா ஜெயக்குமாரி அவர்களுடைய பெயரை இன்னும் அதிகமாக காப்பாற்றி வாழ்வில் உணர்வதற்கு இங்கிருந்து அனைவரை சார்பாக வாழ்க்கை வரவேற்று இந்த திருப்பலியை நம்முடைய குடும்ப நன்றி திருப்பலியாக வேண்டுதல் திருப்பலியாக நிறைவேற்றுவோம். திருப்பலியை கருதுவதை நம்முடைய குற்ற முறைகளை ஏற்று வாழ்வதை நாம் நிறைவேற்றுவோம். Amen.
ஜெயிக்குமாக இதன் அடையாளத்தில் உம்முடைய திருப்பாடலை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுளம் திருநல் இலக்கின் தூய வழிபாடுகளை வழங்குவார்கள். உம்முடைய பின்பற்றை இடைவிடாமல் தீர்த்து அவர்கள் புரியும். உம்மோடு தூய ஆவியாய் உயிர்ப்பில் உரிய இறைவாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருக்குமாரனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனது ரசம் உண்மையான பானம். யோவான் எழுதிய நற்செய்திகளுக்கு வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களின் கூட்டத்தை நோக்கி கூறியது, கட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் ரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். விடுதலை பயணத்தில் வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 21 முடிய. அந்நாட்களில் மோசே இஸ்ரேலின் பெரியவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பாஸ்காவினை அடியுங்கள். ஈசோப்பு பத்தை எடுத்து கிணற்றில் உள்ள ரத்தத்தில் அதை வைத்து கதவின் மின்தளத்திலும் இரு நிலைக்கால்களிலும் பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவரும் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் வீட்டை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் ரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் கொண்டு தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நேயமாக கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றுவார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா பலி, அவர் எகிப்தியரை சாகின்ற போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களை வீடுகளை கடந்து சென்றார். இவ்வாறு நம் வீடுகளில் அவர் மீன்பிடித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலைவாங்கி தொழுதனர். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பாடல் ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே
அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாருடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது ரத்தம் உண்மையான பால். எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பேன், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்வேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நாம் முன்னோர் உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்டோர் என்றும் வாழ்வர் என்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் அனைவருடைய குடும்பமாக இரண்டு முக்கியமான நிகழ்வுகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக, இறைவன் புகழை பாடுவதற்காக, இறைவனை ஆராதிப்பதற்காக நாம் விருந்திருக்கிறோம். இறைவன் நம் இறைவன் திரு பெர்னாண்டஸ் அவருடைய குடும்பத்தினருக்கு வழங்கியிருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுவதற்காகவும், அதேவேளை லெரோஷு என்ற அவருடைய ஆன்மமகன் இன்று முதல்வரையாக இயேசுவை அப்பரச வழியிலே சந்திப்பதற்காக பெற்றுக்கொள்வதற்காக இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கும் நன்றி கூறுவதற்காகவும் நான் இங்கே கூறுகிறேன். அனைவரும் இந்த அன்புடாதை சிறப்பாக வாழ்த்துவோம். இயேசுவை அப்பரச வழியிலே உட்கொள்வதற்கிறைவர் இயேசுவாகவே வாழ புனித பாவனையான துறையை போட்டு வாழ்வதனால இயேசுவே என்னை வாழ்ந்தார் என்ற ஆழமான நாளை திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய பலவிதமான பணிகளுக்கு மத்தியிலே சில வாரங்களுக்கு முன்பு இத்தாலி நாட்டிலே இத்தகைய ஒரு விழாவிலே கலந்து கொள்வதற்காக அவர் சென்றிருந்தார். குறிப்பிட்ட பகுதிக்கு சென்று அங்கு பிள்ளைகளுக்கு புதுநன்மை கொடுப்பதற்காக அவர் சென்றிருந்த பொழுது சில கருத்துக்களை அவர் அங்கு பகிர்ந்து கொண்டார். என்னை பொறுத்தவரை மிக ஆழமான முக்கியமான சிந்தனைக்குரியதாக கருத்துக்களாக அவை அமைந்திருந்தன. அவற்றிலிருந்து ஒவ்வொரு சிந்தனைக்குரிய இடையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள முன்வருகின்றேன். அதில் எதிர்காலத்திற்காகவும் நாம் சிறப்பாக நன்றி கூறவோ கடையப்பட்டிருக்கிறோ அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்தந்தை அவர்கள் பலவிதமான முற்போக்கான சிந்தனைகளோடு மிக சிறப்பான விதத்திலே திருச்சபையை நம்மை வழிநடத்திக் கொள்வதற்கு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். திருவள்ளூருக்கு சென்றிருந்த முதலாவது கருத்தாக அவர் கூறியது பெற்றோர்கள் பெரியவர்களாக நமக்கு மிக மிக பொருத்தமான ஒரு கருத்து. அதாவது நாம் இன்றைய தினம் குறிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் முதலாக இயேசுவை அப்பரச வழியிலே நாம் பெற்றிருப்போம். யாரும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆகவே அந்த நாளை சிறப்பாக நினைவு கூற வேண்டும் என்று அழைக்கிறார். நாம் சிறுவராகவும் சிறுமியாகவும் அல்லது பெரியவராக இருந்த பொழுது முதல் முறையாக நாம் திவ்ய நற்கருணையை பெற்ற பொழுது, இயேசுவை சந்தித்த பொழுது எத்தகைய உணர்வினால் நாம் அன்று ஆட்கொள்ளப்பட்டோம் என்ற கேள்வியை அவர் கேட்கும்படி நம்மை அழைக்கிறார். முதலாக இயேசுவை சந்தித்த பொழுது அப்பவர்களே அரசர்களே நாம் இயேசுவை சந்தித்த பொழுது எத்தகைய உணர்வை நாம் பெற்றோம் என்று கூறி மீண்டும் அதே உணர்வை நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை கூறியிருக்கிறார். இரண்டாவது கருத்தாக அவர் கூறுவது, நாம் பிள்ளைகளுக்கோ சிறியவர்களுக்கோ புதுநன்மை வழங்க கொள்வதில் கொடுத்த கொள்வதற்கு
கூறுகிறோமா? அல்லது இயேசுவை அனுபவ ரீதியாக நாம் அவருக்கு பாடலை கற்றுக் கொடுக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கிறார். இயேசுவை பற்றி நாம் பிள்ளைகளுக்கு கூறுகிற பொழுது, மற்றவர்கள் எடுத்து கூறுகிற பொழுது எத்தனை கருத்தை மையப்படுத்தி நம்முடைய படிப்பினை அமைந்திருக்கிறது. வெறும் அறிவு சம்பந்தமாக நாம் இயேசு வளர்க்கின்றோம், அல்லது நாம் சந்திக்கின்ற, நாம் அனுபவிக்கின்ற அந்த ஆன்மீகத்தை நாம் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவிக்கின்றோமா என்ற இரண்டாவது கேள்வியை அவர் நாம் கேட்க அழைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் பொதுவாக நாம் நற்கருணை பெறுகின்றோம். இயேசுவை அப்பரச வழியிலே சந்திக்கின்றோம். அந்த சந்திப்பு நாம் வாழ்வை பொறுத்தவரையிலே ஒரு தாக்கத்தை, திருப்பத்தை ஏற்படுத்தாவிட்டால் அது வெறும் சடங்காக போய்விடுகிறது என்று வருகிறார். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பதிலே கலந்து கொள்கிறது. அதுவும் குறிப்பாக அப்பத்தை விட்டுவிடுவது எவ்விதம் எம்மாவுஸ் சீடர்கள் இயேசுவை இனம் கண்டுகொண்டார்களோ, இயேசுவை சந்தித்தார்களோ, அதே போன்று நானாக இருந்தால், நீங்களாக இருந்தால், நாம் அனைவரும் ஒவ்வொரு முறையும் திருப்பதிலே கலந்து கொள்கிறது. குறிப்பாக அப்பத்தை விட்டுவிடுவது எம்மாவுஸ் சீடர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் நமக்கும் ஏற்பட வேண்டும் என்று கூறுகிறார். எம்மாவுஸ் சீடர்கள் அந்த இயேசு அனுபவத்தை பெற்றவர்கள், சந்தித்தவர்கள், அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றமைக்கப்பட்ட ஒன்றாக அமைந்திருந்தது என்பதை நாம் அறிகிறோம். ஏமாற்றம், தோல்வி, கவலை, சோதனை இருந்தவர்கள் மீண்டும் எங்கிருந்து அவர்கள் ஆரம்பித்தார்களோ அதை இடத்துக்கு சென்று இயேசுவை அறிவிக்கிறவர்களாக, நற்செய்தியை பகை சாற்றுகிறவர்களாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து திருத்தந்தவர்கள் யோவான் நற்செய்தியை மேற்கொள்வார்கள். யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 6:57 மேற்கொள்வார்கள். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று இயேசு கூறுவதாக கூறியிருக்கிறார். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இயேசு உயிரோடு நமக்கு உணவாக வருகிறார், நம்மை சந்திக்க வருகிறார். அவர் இயேசுவை நாம் பெறுகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இயேசுவாகவே மாறி அவருடைய பணி வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருத்தை வழிபடுகிறார். ஏனெனில் இயேசு உயிருள்ள உணவாக நம்மை சந்திக்க வருகிறார். ஆகவே நாம் இந்த உயிருள்ள உணவை பெற்று உயிரோட்டத்தோடு, உயிர் பிழைப்போடு வாழ்ந்து நம் முக்கியமான கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய வழங்கப்பட்டிருக்கின்ற அழைப்புகளையும் நாம் பார்க்கிறோம். எனது சதை உண்டு, ரத்தத்தை குடிப்பவர் என்னிலே வாழ்வான் என்று யோவான் 8:54 இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனது சதை உண்டு, ரத்தத்தை குடிப்பவர் என்னிலே வாழ்வான். அன்பிற்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றுகின்ற நாம், இயேசுடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற நாம் உயிரோடு இருப்பதற்காக நாம் படைக்கப்படவில்லை. நாம் உயிரோடு இருப்பதற்காக படைக்கப்படவில்லை, மாறாக வாழ்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர் பெற்ற இயேசு நாம் இருக்கின்றார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உயிரோட்டத்தோடு, உயிர் துடிப்போடு பிறரை மையப்படுத்தி வாழ்வது நாங்கள் முக்கியமான கிறிஸ்தவ கடமையாக பொறுப்பாக இருக்கிறது என்று கூறினார் நன்றியாக. ஆகவே இயேசுவை குறிப்பாக அப்பரச வழியிலே பெறுகின்ற அனைவருமே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாழ வேண்டும். வாழ்வதென்பது அன்பு செய்வது தங்கியிருக்கிறது, வாழ்வதென்பது மன்னிப்பது தங்கியிருக்கிறது, வாழ்வதென்பது பிறரை மையப்படுத்தி நம்மை தியாகம் செய்வது தங்கியிருக்கிறது. இயேசு கூறுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தம்மையை மறந்து சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற என்று கூறுகிறார். இங்கே இயேசு குறிப்பிடுகிற சிலுவை என்பது நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளோ, மேல்காட்டங்களோ, துன்பத்தையோ கிடையாது. மாறாக பிறருக்காக நம்மை தியாகம் செய்ய என்று இயேசு மிக தெளிவாக கூறுகிறார். தியாகம் செய்வதுதான் உண்மையான ஒரு வாழ்வு என்று இயேசு கூறுகிறார், நம்மளை எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம்
மேலும் நம்பிக்கைகள் இந்த நற்கருணை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நற்கருணை அன்பின், சமத்துவத்தின், ஒற்றுமை, சகோதரத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. அன்பின், சமத்துவத்தின், ஒற்றுமை, சகோதரத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த அடையாளங்கள் இந்த வாழ்வை பொறுத்தவரையிலே உண்மையாக மாற்றமடைகிறது. ஆகவே நற்கருணை அடிக்கடி உட்கொள்ளலாம். இயேசுவை அப்பர சபையிலே சந்திக்கலாம். நம் வாழ்வை பொறுத்தவரையிலே சமாதானத்திற்கு, சகோதரத்துவத்திற்கு, சக வாழ்வுக்கு, அன்பிற்கு, மன்னிப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த அடையாளம் வாழ்க்கையை உண்மையான ஒன்றாக மாற்றமடைகிறது. இதன் வழியாக அன்றைய இயேசு ஏற்படுத்திய புதிய உலகம் இறை ஆட்சி என்பது நம் வழியாக உருவாக்குகின்றது. இந்த அழைப்பை இயேசு நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார். இயேசு நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். குறிப்பாக திருமணத்தின் வழியாக அழைத்தை பெற்றிருக்கிறோம். மேலும் ஒவ்வொருவரையும் நற்கருணை பெறுகின்ற வேண்டும் என்று உறுதிப்படுத்தப்படுகிறோம். எவ்வளவுக்கு அனைவரும் நன்மை பெறுகிறார் மார்கேசுவாக வாழ்கிறோம் என்பது முக்கியமான சிந்தனையாக நமக்கு தரப்படுகிறது. ஆகவே நாம் இந்த சிறப்பாக நம்முடைய அன்பு குழந்தை நிரோஷன் இதற்காக நன்றி கூறும். இறைவன் தொடர்ந்து எங்களுடைய பெற்றோரை எங்கள் குடும்பத்தை இறைவன் ஆசிரியர் வேண்டும். புதுமை கழகத்தினுடையவர் இயேசுவை சந்தித்து இந்த சந்திப்பின் வழியாக தன் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை இருப்பதை மேம்படுத்திக் கொண்ட சிறப்பாக பக்தியோடு நன்றி பணியாற்றும் அனைவரும் துன்பத் துயரங்களில் அச்சமில்லாமல் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் திரு அவையை புனித முறையில் கட்டிக்காக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை நாதரே என் இறைவா, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று கூறிய இறைவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் முதன் முதலாக பெற இருக்கின்ற எங்கள் அன்பு செல்வன் ரெனேஷன் நிறைவாக ஆசீர்வதியும். இக்குழந்தைக்கு வேண்டிய ஞானத்தையும் வல்லமையையும் தூய ஆவியின் கொடைகளையும் நிறைவாக தந்து காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தலைவரே என் இறைவா, இத்திருப்பணியினை தலைமை தாங்கி நடத்தும் பேரர் பணி ஏ பன்னிராஜ் அவர்களையும் பேரர் பணி
ஆண்டவரே, நாங்களுக்கு கொடுத்து காணிக்கைகள் உமது வீட்டின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. இதனால் அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய பணிகளை கனிவுடன் தந்துவிட வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றென்றும் வாழும் இந்நாளிடத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். உலகத்தையும் படைத்தி காலத்தின் மாற்றங்களையும் உழைப்படுத்தி உமது சாயலாக மனிதனை உருவாக்கி இவ்வுலகின் உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அவருக்கு பணிய வைத்தி இவ்வாறு படைப்பிற்கெல்லாம் உமது ஆணையால் மாற்றி செலுத்தவும் உமது கைதிகளின் மாண்பினை கண்டு உம்மை இறையராக புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்கிறோமே. ஆகவே நாங்கள் வானகத் தூதர்களுடன் இணைந்து உமக்கு புகழ்ச்சியின் பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. இது உங்களுக்காக அழைக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்தியதே கிண்ணத்தை எடுத்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இந்த இரத்தம் பாவமன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதனையின் நினைவாக செய்யுங்கள்.
தந்தையே மரிய மைக்கேல் பெர்னாண்டஸ், ஜார்ஜ் விஷால்குமாரி இவர்களும் இவருடைய பிள்ளைகளும் கட்டி எழுப்பியிருக்கின்ற இந்த வீட்டிற்கு நன்றி திருப்பலியாகவும் தன்னுடைய மகன் முதல் முறையாக நண்பர்களை வழிமுறை பெறுகின்றதாலே இவருடைய நன்றி பலியையும் எழுதல் பலியையும் ஏற்று இவர்களை ஆசிரியர்களும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக சிறப்பு திருப்பலிக்காக வந்திருக்கின்றவருடைய பிள்ளைகளாக இவர்களையும் இவருடைய விசுவாசத்தின் பொருளும் இவருடைய குடும்பத்தோடு இருக்கிற நபரின் பொருளும் இவருடைய ஆசிரியர் ஏற்கும் நபர் வாழ்வும் பிள்ளைகளின் நேரத்திலும் வருகிற சிறந்தவர்களுக்கு அனுப்பையும் மேலும் உயிரிழந்த சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரை முதல் திருவள்ளுவரையும் எங்கள் அனைவருடைய கடவுளை கணிதாரியா அவருடைய புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம். புனித அந்தோனியா ஆகிய புனிதர்களுடன் நாங்கள் நல்வாழ்வு உம் தேர்வாக வழியாக உம்மை புகழ்ந்து வருவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
உண்டு முதல் திருவிழாவில் புதுமணி பூவியாளர் சிறப்பாக நடைபெற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இன்று இந்த மேடையில் நான் இன்று உங்களிடம் பேசுகிறேன் என்றால் பேரவை முன்னாள் பொருளாளர் தந்தை பங்காளர்கள் எனக்கு தாய் தந்தையுமாக இருந்து என்னை ஒவ்வொரு நாளும் பல கோணங்களில் எனக்கு ஆறுதலாகவும் என் படிக்க உதவியாக இருந்து என்னை வழிநடத்துகிறார். அவர் பல வழிகளில் எப்பொழுதும் எங்கு பார்த்தாலும் என்ன பண்ணுற, என்ன செய்கிற, என்ன சொல்கிறீங்களா, உறுதியோடு தன் பிள்ளையை பெற்றோரை அழைத்து வளர்ப்போம் என்னை வளர்க்கிறார். இதுக்கு என்னுடைய திருமண நிகழ்வும் எனக்கு நிறைவேற்றி இல்லாமல் என்னை அலைபேசியில் எப்பொழுது இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் என்னை பார்த்து பிள்ளைகளுக்கு வளர்கிற என்ன பண்ணுற தேசா அப்படின்னு சொல்லி தரக்கூடிய பேரிழந்தது. இங்கு நான் படிப்பதற்கும் என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் எல்லா நேரத்திலும் என் குடும்பத்திற்காக என்னுடைய முதல் நிகழ்வுகளுக்கு இன்று பள்ளி வேலையாகும் பள்ளி காலாக நிறுவனம் எல்லா காலமாக நல்லதா அதே ஒரு வாரம் முன்னாடி போய் சொல்லி இந்த திருப்பதியை
பேரவை முன்னாள் பொருளாளர் இந்நாள் வீரர்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் உங்களிடம் பேசுகிறேன் என்றால் 8 ஆண்டுகளாக பேரவை முன்னாள் பொருளாளர் என்பவர் அவரும் நம்ம திருத்தலத்தில் முன்னாள் பொருளாளர் இருந்தார். பொருளாதாரத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த பொருளாதாரத்தை நம் திருத்தலத்தில் அவர் இங்கே வந்து 20 தெரியாது தெரியல. எனக்கு நான் சொல்றது வேலை செய்வது என்னை கட்டி பார்த்து இருக்கிறோம். அவர் எப்பொழுது போனாலும் என்னையும் என் மனைவியும் எப்படி என்ன பண்ணுறீங்க எங்களால் ஒரு வளர்ச்சி பாதையை நிறைவேற்றக்கூடிய நம் திருத்தலங்கள் 8 ஆண்டுகளாக என்னை இன்று பங்கு பெற்றவர்களாகவும் அவருடன் படிப்பதற்கு பெருமகிழ்ச்சியாகவே அவர் என்னுடைய குடும்பமாகியும் எங்கள் குடும்ப சென்று அனைத்து காலையில் 5:30 மணி அளவில் வீடு போட்டு சொன்னாங்க உடனே வரலாம் அப்படின்னு சொல்லி நான் போன மே மாதத்துக்கு நீ எப்போ வேணாலும் இருக்க முடி அப்படின்னு சொல்லி நல்ல வளர்ச்சி பாதையில் எனக்கு சொல்ல உறுதுணை பெற்ற நம்முடைய திருத்தலாளர்களுக்கு எனது தந்தை அவர்கள் கொண்டாடப்பட்டு அவர்கள் புனித வரலாறு வேலைப்படி திருத்தலை சபை மற்றும் சகோதர சபை படித்து பாளையமாடியில் ஆசிரியர் பயிற்சி பள்ளி திருத்தலை சபைகளால் நடத்தும் பள்ளியில் படித்து புனித வரலாறு வேலைப்படி பணிபுரிந்த ஆசிரியராக அந்த சபை தலைவர்களையும் சபை பணிபுரியும் மருத்துவர்களையும் ஒவ்வொருவரையும் நான் இருக்கிற ஒப்பி நன்றியுணர்வோடு நினைத்து பார்க்கிறேன். அவருக்கு சார்பாக அமலநாட்டினி தலைமை ஆசிரியர் சகோதரர்களே மேற்கொள்ள மனவளர்ச்சிக்குரிய பிரிவு சபையுடைய அந்த பள்ளியுடைய நிறுவனம் இன்று என்னுடைய குடும்பத்தினருக்கு வந்து சேர்த்து கொண்டுள்ளார். அவரையும் திருத்தல் சபை அனைத்து சபைகளை இணைத்து அவர் சார்பாக அவர் சகோதரர்களே அவர்களுக்கு பொன்னாடை வருகிறார். பள்ளிகளுக்கு புதுமை உடனடியாக புனித அலுவலகத்திற்கு நான் பணிபுரிகின்ற தந்தை பேரரசு தந்தை ஜீவரத்தன் அவர்கள் கண்டிப்பாக நான் வளர்ப்படைந்து முதலாளி நிகழ்ச்சியிலும் பகுதியில் இருந்து பல வயதுகளிலிருந்து வந்து என் நிகழ்ச்சிக்கு வந்து திருப்பதி நிறைவேற்றி தந்தை ஜீவரத்தன் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். காலத்திலே அவர்கள் பயிர்கள் என்னை நன்கு அறிமுகமானார். அவர்களுக்கு உதவி பத்தியாவதற்கு சார் எங்கே பார்த்த மாதிரி இருந்தது பத்தியாவத்தை பார்த்து ஆமாம் அவர் எல்லா நேரத்துலையுமே திருத்தல் அறிஞர்கள் ஏதாவது புரியலாம்னா உடனே பண்ணி சார் சொல்லியிருக்கிறேன் செய்ய பாருங்கள். எனக்கு பல நேரங்களிலும் பல நிலைகளிலும் அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சார் நல்லபடியாக நடந்த பக்கத்தில் வந்து நன்மைகள்லாம் பார்த்து நல்லா கட்டியிருக்க வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுக்கு குடும்பத்து சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். ஆசிரியர் திண்டுக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விழுப்புரம், சென்னை, தருமபுரி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து என் குடும்பத்தினருக்கு என் பள்ளியுடைய முதல் வந்துள்ளார்கள். அவர்களையும் என் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது முன்னாள் உறவினர்கள் நண்பர்கள் பல இடங்களில் காஞ்சிபுரம், பெங்களூர் பல வேலைகளிலும் என் குடும்பத்திற்காக வந்து என்னை கௌரவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய ஆசிரியர் அவர்கள் காலையில் விருந்தாளர்கள் கூப்பிட்டு நான் பார்த்தேன். அவங்க அழகாக சிறப்பாக செய்கிறத அறக்கடைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். பாடல்கள் ஜாடிகள் போனவர்கள் சொன்னதை பாடுகிறார். அக்கினாஸ் ஆசிரியர், ஆசிரியர் ஜாடிக்கு இவ்வளவு சிறப்பாக வந்து பாடலுக்கு திருப்பதியோ பாடிய பாடல்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 45 பிள்ளைகள் ஏனென்றால் நான் எங்களை படிக்கும் பிள்ளைகள் ஊராட்சி படிக்கும் பொறுப்பிற்கு நான் ஒரு வாரமாக படிக்க போல இருந்தாலும் அவருக்கு நேரம் கொஞ்சமாக தெரிஞ்சு காலையில் 10 மணிக்கு தான் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். இந்த பிள்ளைகள் சார்பாக இந்த பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு வரலாற்றை உருவாக்கி ஒரு வாழ்க்கையை மறக்க முடியாதவர்களாக என்று கேட்டபோது நான் முதலாக ஆண்டவருடைய உலகத்திலே முதலில் அந்த முதல் விளையாடித்தால் என்னுடைய வாழ்க்கையை மறக்க முடியாதவர்களாக என்று சொல்லுங்கள். இந்த வாழ்க்கையில் குறிப்பாக நான் பேசினால் நம்முடைய பெற்றோர்களுக்கு இந்த கல்வி என்ற ஒரு மிகப்பெரிய கொடையை கொடுக்கிறது. எப்பொழுது நீங்கள் உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உலகம் உனக்கு அடிபடும் என்று சொந்த கட்சியிலோ போராடுகிறார்கள் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் அவர்கள் கல்வி. கல்வியை காரணமாகத்தான் உலகிலேயே மிக அதிகமான சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு இந்தியன் என்ற திறமையை பெற்றவார்கள். அத்தகைய கல்வியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உலகம் நெப்போலியன் என்பதோ சுதந்திர என்பதோ அவ்வாறு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அந்த கல்வி கிடைச்சா எல்லாமே மறைந்து வறுமையோ இனமோ மொழியோ வேலைகளோ இவற்றை யாருமே பார்க்கிறாங்க. நீங்கள் சுதந்திர யாருமே கேட்கறது அவர் எவ்வளவு சம்பளம் அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு இதுதான் எல்லோருக்கும் பார்க்கிறார். அந்த உயர்ந்த கல்வியை இந்த உலகத்தில் ஏற்பட்ட இயேசு தருள வேண்டும். அறிவியை பார்த்து அந்த ஆற்றலை இறைவன் நிறைவாக கொடுத்து இன்னும் அவரிடமாக வளர வேண்டும். அறிவிலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் நீ வளர்ந்து போய் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த சமுதாயத்திற்கும் ஒரு உழைப்பாக நீ வளர வேண்டும் என்று இருக்கிற தந்தையரின் சார்பாக உன்னை உள்ளமாக வாழ்த்தி நீ நாள்தோறும் நல்ல நிலையிலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். எங்களுக்கு அனுமதியால் பணியை செய்வதாக இவ்வாறு நாங்கள் திருமணம் என்னும் இயக்கத்திற்கு எங்கள் சகோதர சகோதரிகளை அவரை கண்டுகொள்ள அவர்கள் புரியும் எங்கள் அந்தராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். இருப்பாராக
திருத்தொகைகள்